ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஆர் என்இசட்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயிலும் என்னுடைய காண்டாக்ட்டும் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இன்னும் எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஆர் என்இசட்டி சார்ட்டு. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் கொடுத்து டார்கெட் அடித்த அந்த ஒரு சார்ட். சரி, இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு சார்ட்டை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில்டாக லைவ் சார்ட்டில் நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா யூஆர் என்இசட்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே வந்து நம்ம வழக்கமாக சொல்கிறதா ட்ரெண்ட் வந்து என்ன இதில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே போயிட்டு ஒரு சிஹெச் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் கீழே வருது. இதுதான் வந்து இது. இங்கே நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு ட்ரெண்டு வந்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நல்லாவே உருவாக்குது. ஒரு நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவில் நமக்கு ஒரு எக்ஸ் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து கொடுக்குது. சரிங்களா? எக்ஸ் கன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு மார்க்கெட் டேர்ன் ஆகுதான்னு சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது. சரிங்களா? பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸில் நிறைய இடத்துல சொல்லியிருப்போம், இது ஒரு சேனல் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? ஒன்று அடிச்சிருக்கும், ரெண்டாவது இங்கே அடிக்கும், மூணாவது வந்து அப்படியே மேலே போயிடும். சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ட்ரேடை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். சரிங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்லாம் மார்க்கெட் பட்டு மேலே ஏறுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஸ்டெப்பு தான். சரிங்களா? அடுத்தது இந்த ஒரு ஆர்டர் பிளாக் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுற பாருங்க. முதல்ல இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு மேலே ஏறுது, இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு இது மேலே ஏறுது, மறுபடியும் கீழே வந்து இதில் பட்டு இப்படி போகும். சரிங்களா? இது ஒரு ஸ்டெப்பு மாதிரி ஒரு ஃபார்முலா. சரிங்களா? நல்லாவே யூஸ் ஆகும். இது வந்து சேனல் அந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் நிறையா வந்து இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வேலை செய்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து இருக்குது சிட்டிங்க. ஸோ அதனால இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து உங்களுக்கு சிட்டிங் இருக்குது. இது ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் ஆகணும்னா இதுக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி வேணும். அதுவும் இப்போ வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி இந்த இடத்துல ஃபார்மிங் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த சேனலை வந்து நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுவும் வந்து ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறவங்க கவுண்டர் ட்ரெண்டு போகிறது சேஃபு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கவுண்டர் ட்ரெண்டு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். பட் ட்ரேட் எடுக்கிறது நல்லா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் எடுத்தால் போதுமானது. சரிங்களா? எடுத்த உடனே வந்து கவுண்டர் ட்ரெண்டை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கில் பட்டோன்னா மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? 1 hourலேயே ஒரு நல்ல இம்பல்சிவ் மூவோட போய் இங்கே ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து நல்லா ஃபுல் வேலிட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இம்பல்சிவ் மூவோட இங்கே அடிக்குது. இதில் வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் தானே நம்ம வந்து வழக்கமாக என்ட்ரிஸ் பார்ப்போம். ஸோ வந்து ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம டேரெக்டாக வந்து இறக்கி கூட பார்க்குறதுன்னா நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே நமக்கு வந்து டேரெக்டாக எதுவுமே வந்து தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக பார்க்குறது தான். சரிங்களா? இங்கே நமக்கு வந்து ஒரு சிஹெச் அப் சைடில் இருக்குது. சிஹெச்சுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்கை இங்கே மார்க் பண்ணுறோம். ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணோன்னா இந்த இடத்துலையே நமக்கு வந்து என்ட்ரிஸ் கிடைக்குது. சரிங்களா? இந்த அளவு வந்து நம்ம மைன்யூட்டாக பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்னால் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்றத நம்ம ஆர்என்டி பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஏஷியனோட லோ இருக்குது. ஏஷியனோட லோவில் கட் பண்ணிட்டு ஒரு சிஹெச் வச்சாலே நமக்கு மார்க்கெட் வந்து மேலே தூக்கிட்டு போயிடும். இதுதான் வந்து நார்மலான ஸ்ட்ராட்டஜி. அதுவும் இல்லாமல் இது செஷன் டைமில் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே வந்து ப்ளஸ். சரிங்களா? இது எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம டேரெக்டாக வந்து நம்ம டார்கெட்டை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய டார்கெட் எது அப்படின்னா இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட். சரிங்களா? லிக்விடிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு சூப்பர். இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குங்களா? ஸோ வந்து சாலிடாக இது வரைக்கும் வரும். சரிங்களா? இது வரைக்கும் சாலிடாக வரும். அப்படி உங்களுக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணணும் அப்படின்னா அடுத்து இருக்கிற ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து தூக்கிட்டு போய்க்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே போகிறது வந்து மார்க்கெட்டோட கையில். சரிங்களா? நம்ம வந்து அதை டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டோட டிசிஷன் தான். இப்போ வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? டார்கெட் 1ன்னு போட்டுக்கிறேன். இந்த பிளேஸில் டார்கெட் 1 ஆல்ரெடி நமக்கு அச்சீவ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? டார்கெட் 2 தான் வந்து நமக்கு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம்.
டார்கெட் 2வும் வந்து இப்போ அச்சீவ் ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் நம்ம பார்க்குறோம்ல, நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா டார்கெட் 1 வந்து எப்போவுமே சீக்கிரமாக அடிச்சிடும். ஸோ நானே என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனால தான் வந்து 1:3 நிறுத்திக்கிங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. 1:3னா உங்களுக்கு இதோடையே வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? டக்குன்னு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடும். பிகினர்ஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அடிக்குமா அடிக்காதா அந்த மாதிரியான நிறையா வந்து ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும். சரிங்களா? சைக்காலஜிக்கலாக நிறையா ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் வந்து உண்மை. ஸோ வந்து டார்கெட் 1லேயே வந்து பிகினர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து 1:3 வந்து பிகினர்ஸ்க்கு கொடுப்பேன். 1:3 அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ்லேயே முடிஞ்சிடும். சரிங்களா? 1:6 தான் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் 1:9 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு விடுறது தான். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு ப்ரோ லெவலில் இருக்கிறவங்க தான் அது. சரிங்களா? இன்டர்மீடியேட்டோடையே மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். அது வந்து ப்ரோ லெவலுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஓன் விருப்பத்தில் தான் நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அது நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நானே பார்த்துட்டேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டெக்டாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.